மாவட்ட தலைமை பொறுப்பாக நான் வந்திருக்கேன். இப்போ கடந்த வாரம் நடந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்கள் தளபதி அவர்கள் மனம் நொந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இந்த கடிதம் எங்கள் தமிழர் தோழிகள் அனைவருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லூரி வாசலிலும் இன்னைக்கு இதை நாங்கள் பிரசுரம் பண்ணுறோம். நகல் எடுத்து அவருடைய தோழிகள் எங்கள் மாணவிகள் அனைவரும் எங்கள் தளபதியாரின் தங்கைகள். அவர்களுடைய பாதுகாப்புக்கு முழு பொறுப்பு ஏற்று நாங்கள் இக்கடிதத்தை ஒவ்வொரு கல்லூரியிலும் பிரசுரம் செய்கிறோம். என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் தெற்கு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தில் எங்கள் தலைவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இதை எடுத்துகிட்டு நாங்கள் காலேஜாக போய் பெண்களுடைய விழிப்புணர்வுக்காண்டி இந்த துண்டு சீட்டை கொடுக்க வந்திருக்கோம். தமிழக வெற்றி கழகம் மூலிமா எந்த ஒரு தவறுகளும் நடந்தாலும் அங்கே போய் நாங்கள் பெண்கள் எல்லாருமே நிற்போம். பெண்களுக்காண்டி நாங்கள் எல்லா உதவிகளும் செய்ய ரெடியாக இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் மூலிமா 2026 எல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு சகோதரிகளுக்காக ஒரு கடிதம் எழுதினார். அதை பெருவாரியான சகோதரிகளுக்கு கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக இன்னைக்கு மீனாட்சி காலேஜ் கிட்ட நாங்கள் அந்த கடிதத்தை மாணவிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். மாணவிகள் வாங்கி படிச்சுட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணாங்க. தளபதி கிட்ட இருந்து நேரடியாக ஒரு கடிதம் வந்திருக்கு, எங்களோட அண்ணன் அவர் கண்டிப்பாக நாங்கள் சினிமாவில் பார்த்ததை விட இப்போ எங்களுக்கு ரொம்ப அண்ணன் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் அண்ணன் மூலமாக நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் என்ன உங்களுக்கு பிரச்சனைனாலும் தமிழக வெற்றி கழகம் என்னைக்குமே உங்க கூட இருக்கும். மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தான் என்னைக்குமே நம்ம தலைவர் சொல்லுவாரு. அதை செய்யும் விதமாக தான் இன்னைக்கு இந்த கடிதம் எழுதி சகோதரிகள் நீங்க பாதுகாப்பா இருக்கணும், உங்களுக்கு எப்பயுமே நாங்க அரணா இருப்போம்னு சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் கூட இருந்து நம்ம வெளியே போகும்போது எப்படி போயிட்டு வாங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம அண்ணன் செஞ்சிருக்காரு. மாணவிகள் அதை வாங்கி படிச்சு ரொம்ப நெகிழ்ச்சியா ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் அவங்களே கொடுங்க அண்ணனோட கடிதம் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு தனித்தனியா ஒன்று கொடுங்க, நாங்கள் 2 பேருக்கு ஒன்று கொடுத்தா கூட எனக்கு தனித்தனியா ஒன்று கொடுங்கன்னு கேட்டு வாங்கி அண்ணனை ரொம்ப நெகிழ்ச்சியா பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ணன் எப்பயுமே பெண்களுக்கு துணையா இருப்பார். இதை நாங்கள் தெளிவா அவங்களுக்கு எடுத்து சொன்னோம், அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.